இப்போ இந்த இன்டெகிரிட்டிங்கிற இந்த தத்துவம் வெறுமனே சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இல்லை. நாமெல்லாம் சொல்லிப்போம்ல, எங்க ஊர் கவுண்டர்ப்பா, வார்த்தை கொடுத்தாருன்னா மாற மாட்டாருப்பா சொல்லிக்கிறோம்ல. அதுக்காக மட்டும் இல்ல, நமக்கு உள்ள ஓடுற அந்த கொந்தளிச்சு பொங்குற எண்ணங்களுடைய எண்ணிக்கையையும் போக்கையும் குறைக்கிறதுக்காகவும் கூட. இப்போ இன்டெகிரிட்டியோட திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஓடுற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நீங்க பொறுப்பு இல்லையா? உங்களை அறியாம ஏதாவது உள்ள ஓடிட்டு இருக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுங்க. பல நேரத்தில் நீங்க உங்களை கண்டுபிடிக்க, நீங்க உங்க அறிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கணும்னு நிறைய தரம் திங்க் பண்ணி வச்சிடறதால தான் சூசைட் பண்ணிக்கணுன்றதே உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய எண்ணமா உங்களுக்குள்ள வளர்ந்துருது. எத்தனை பேர் இதை அனுபவமா உணர்ந்திருக்கீங்க? இந்த சூசைட் பண்ணிக்கணும்ன்றது அப்படியே ஒரு பெரிய பேட்டர்ன் மாதிரி ஆயிடும். உள்ள ஏதாவது ஒரு சின்ன புஷ்னா என்ன, உடனே எடு மருந்த, எடு கயிறை. தமிழ்நாட்டில் பூச்சி மருந்து விவசாயத்துக்கு பயன்படுதோ இல்லையோ, சூசைடுக்கு நல்லா பயன்படுது. தெரியுமா? இந்தியாவிலேயே அதிக நபர்கள் சூசைட் பண்ணிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அது தெரியுமா? இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட் படி கூட, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் படி கூட, உலகத்திலேயே அதிகம் பேர் தற்கொலை பண்ணிக்கிற மாவட்டம் எது தெரியுமா? அப்போ வடார்காடுன்னு சொல்லுவோம், இப்போ திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியா தான். உலகத்திலேயே அதிகமாக மக்கள் சூசைட் பண்ணிக்கிற மாவட்டம், ஜோன், ஏரியான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணம், திங்க் பண்ற அந்த திங்கிங் ட்ரெண்டுக்குள்ள அவேர்னஸை எடுத்துட்டு வர்றதுக்கான பவர்ஃபுல்லான மெத்தடு இந்த இன்டெகிரிட்டி. இந்த அவேர்னஸை எடுத்துட்டு வர பவர்ஃபுல்லான மெத்தட் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டியை எப்படி உங்க திங்கிங்குள்ள எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். இன்னொரு கருத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு நீங்களே நிறைய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றாம போனதுனால உங்க மேலேயே நீங்க நம்பிக்கையை இழந்து விட்ட உங்களுடைய ஒரு பாகம் இருக்கு. அது எல்லா வீட்டுக்குள்ளேயுமே ஒரு வில்லன் இருப்பான், நீங்க என்ன பண்ணாலும் உருப்படாம பார்த்துக்கிறதுக்கு. இப்போ உங்க மனசுல கரெக்டா உங்க வீட்டு வில்லன் யாரும் நினைவு வந்துட்டு இருப்பாரு, நினைச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா வீட்லையும் ஒரு வில்லன் இருப்பான். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்முடைய ஒரு பாகம் வில்லனா இருக்கும். என்ன செய்ய முயற்சி பண்ணாலும் நம்மளை பார்த்தே கிண்டல் பண்ணும். நாம ஹீரோ மாதிரி ஏஞ்சி நிற்கலாம்னு நினைப்போம், பின்னாடி காமெடி பீஸு, வானா விடு, எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு. அப்போ உடனே என்ன ஆகுது, புஷ் நீங்க உடஞ்சி அடங்கிருவீங்க. நீங்கள் நிறைவேற்றாமல் விட்ட உங்களுடைய வார்த்தைகள்லாம் சேர்ந்துதான் குப்பை மாதிரி உங்களை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்கிற அந்த உங்களுடைய ஒரு பாகம். எத்தனை நல்ல ஆழமா கேளுங்க. உங்களால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களையே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிப்பீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி தவிச்சிருக்கீங்க? உங்களையே கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிக்கிறீங்க பாத்தீங்களா ஒரு பாகம், அதுதான் அந்த இன்டெகிரிட்டி இல்லாத பாகம். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றாம விட்டு மறந்து அந்த உடஞ்சி போன அந்த பாகம். உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு நாளையில இருந்து 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ண போறேன்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்ட வார்த்தை. மறுநாள் எந்திரிச்சு பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு விடுறதில்லடா, எப்படியோ மறுநாள் ஒரு 2 நாள் எந்திரிச்சு கரெக்டா பண்ணிடுவீங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அவ்வளவுதான், அவுட்டு. இந்த மாதிரி ஒரு 10 தரம் ஃபெயில் ஆனீங்கன்னா
11வது தரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இருக்குமா? இருக்குமா? அந்த உடைஞ்சு போன உங்க பாகம் தான் உங்களை பார்த்து எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு உங்களுடைய தைரியத்தையும் கான்ஃபிடென்ட்டையுமே எடுத்துற அந்த பாகம். எத்தனை பேர் உங்களுக்குள்ள அந்த பாகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. அதுதான் ராட்சசன். நம்ம புராணங்களில் வர்ற ராவண, ஹிரண்யாக்ஷன், கும்பகர்ணன், அது எல்லாமே அதுதான். முக்கியமான வேலை வரும்போதெல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் தனியா எங்கேயோ இலங்கையில் ஒளிஞ்சிட்டு இல்லை. எத்தனை பேர் உங்களுக்குள்ள உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணாம தடுமாறுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதும் அதனுடைய தேவையும் முழுசா புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இன்டெகிரிட்டி அதனோட தேவை என்னன்னு இன்டர்னலைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் கொடுத்து நிறைவேற்றாமல் விட்டீங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணாதான் இதுக்கு மேலே இன்டெகிரிட்டியோட வாழ முடியும். புரியுதா? எத்தனை பேர் இன்டெகிரிட்டியோட வாழலாம்னு நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்டெகிரிட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஏதோ ஒரு புது கட்டுப்பாடு விதிமுறைன்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணம், நான் உங்ககிட்ட ஒரு சாவியை கொடுத்தப்பா, ஏகப்பட்ட பொக்கிஷம் இருக்கு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க போய் அந்த ரூமை திறக்கிற வரைக்கும் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை நீங்க அந்த பெட்டியை திறந்து அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் விதிமுறையா உங்களுக்கு தோணுமா? என்னவா தோணும்? இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அப்பான்னு தோணும். அதே மாதிரி தான் இன்டெகிரிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ ஆரம்பிக்கும் போது தான் கஷ்டமா தெரியும். அதை வாழ்ந்த உடனே உங்களுக்குள்ள பொங்குற சக்தி, உங்களுக்கு கிடைக்கிற அந்த நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆஹா இது விதி கிடையாதுரா, இது லா கிடையாது, இது ரூல் ரெகுலேஷன் கிடையாது, இது ஒரு பெரிய சக்தியை நம்மளுக்குள்ள திறக்கிற ஒரு சாவின்னு புரிஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அந்த சக்தியை அடையிற வரைக்கும், அந்த பொக்கிஷத்தை அடையிற வரைக்கும் நான் என்ன சொன்ன, யாராலப்பா அவ்வளோ தூரம் நடக்க முடியும், யாராலப்பா இந்த சாவியை தூக்கிட்டு போக முடியும், யாரால திறக்க முடியும், இதெல்லாம் சும்மா ஏதோ தத்துவங்குத்துவம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திறந்த அந்த சாவியை, அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் இது விதி அல்ல, அதிர்ஷ்டம். இப்போ நான் சொல்கிற இன்டெகிரிட்டியும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற முதல் சக்தி என்னன்னா, உங்கள் வார்த்தைகள் எல்லாம் நிஜமாக ஆரம்பிச்சிடும். இந்த இன்டெகிரிட்டியை வாழ ஆரம்பிங்க, இன்டெகிரிட்டியை திறக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள முழுக்க முழுக்க பெரிய ஒரு இந்த வாக் சித்தின்னு சொல்வோம், அது சொல்கிற வார்த்தைகள் நிஜமாகின்ற சக்தி மலர்ந்து விடும். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு. நாமளே அந்த கான்ஷியஸ்னஸை வளர்த்து ரியாலிட்டியா மாத்தல. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே விதை இருக்கு. அந்த விதை மேல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கல்லை போட்டு வச்சிருக்கீங்க. அதனால வளர மாட்டேங்குது. விதைய வளர விட்டீங்கன்னா போதும், அத்தனை பேருமே மரமா மாறி நிற்பீங்க. இன்டெகிரிட்டியை இன்டர்னலைஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ், ஒரு நுட்பம் பயிற்சி செய்வோம். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு நிறைவேற்றாம விட்ட எல்லா வாக்குறுதியும் எழுதுங்க. ஏன்னா இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் இதுக்கு மேல நாம இன்டெகிரிட்டியோட வாழ ஆரம்பிக்க முடியும்.
ஸ்டேபிளாக ஒரு டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிற பவர் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் விரும்புகிற டைரக்ஷனில் மட்டும்தான் மனசு யோசிக்கும், மற்ற டைரக்ஷனில் போகாது. அந்த பவர் உங்களுக்கு வர்றதுக்கான முதல் படி இந்த ப்ராசஸ். தயவு செஞ்சு ஆரம்பிங்க. கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். எழுதியிருக்கிற லிஸ்ட்டை மட்டும் ஒரு தரம் படிச்சிருங்க. ஃபுல்ஃபில் பண்ண போகிறதெல்லாம் விட்டுருங்க, ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு தரம் படித்து இதெல்லாம் நிறைவேற்ற போகிறேன்னு இன்னொரு தரம் உறுதி எடுத்துக்கோங்க. எதெல்லாம் ட்ராப் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் படித்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இதுக்கு மேலே இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், ட்ராப் பண்ணிடுறேன், என்னுடைய அன்கான்ஷியஸ் இதுக்கு மேலே இதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. நிமிர்ந்து அமருங்கள். படிச்சுட்டு கண்களை மூடுங்கள்.